அன்பாக்சிங் செஷனில் இது 4th வீடியோ. இந்த அன்பாக்சிங் செக்ஷனில் ஃபஸ்ட்டு புக் வந்து பூந்தளிர். பூந்தளிரில் இதுதான் ஃபஸ்ட்டு எடிஷன், ஃபஸ்ட்டு புக்கு. இதுதான் பூந்தளிரோட ஃபஸ்ட்டு புக்கு. பைக்கோ பிரசுரம் அவங்க ரிலீஸ் பண்ணுறது, பைக்கோ பப்ளிகேஷனோடது. சின்ன குழந்தைகளுக்கான புக்கு. பூந்தளிர் அப்படின்னா அந்த காலத்தில் ரிலீஸ் ஆனது. இதுதான் அதோட ஃபஸ்ட்டு புக். அவங்களோட ரிலீஸில் முதல் புத்தகம் இதுதான். அடுத்தது வாண்டு மாமா சித்திரக்கதை. கௌசிகன் அப்படின்ற எழுத்தாளர் வாண்டு மாமான்ற பேரில் சித்திரக்கதை சின்ன குழந்தைகளுக்காண்ட 90s எழுதுனது. இது 80s ரிலீஸ் ஆகிருக்கும். 90s திரும்ப பார்வை சித்திரக்கதையில் திரும்பவும் இந்த கதைகள்லாம் வந்தது. இது வந்து செந்தூர் பப்ளிகேஷனில் ரிலீஸ் ஆன புக்கு. சித்திரக்கதை, வாண்டு மாமா சித்திரக்கதைங்கிற இதில் டைட்டிலில். இது எல்லாமே கல்கிலேயும் தொடராக கலர்லலாம் வந்திருக்கு. கல்கி, கோகுலம் இந்த மாதிரி இதில். அதுவும் நம்ம ஒரு டைம் பார்ப்போம். அந்த புத்தகங்கள் வரும்போது அன்பேக்கிங் பண்ணும்போது பார்ப்போம். அதுவும் இருக்குது நம்மகிட்ட. மேலும் இந்த வீராதி வீரனோட கலர் பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாண்டு மாமா வீராதி வீரன் சிறுகதையோட கலர் எடிஷன், கல்கியில் கோகுலத்தில் வந்ததோட கலர் பிடிஎஃப் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போட்டுறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க விருப்பப்படுறவங்க. இது ஒரு சித்திரக்கதை. இதெல்லாம் இப்போ கிடையாது, 40 பைசாலாம் அப்போ வந்தது. காமிக்ஸில் இருந்தால் எங்களோட வாசிப்பே ஆரம்பித்தது. சின்ன வயசில் காமிக்ஸில் படிக்க ஆரம்பித்து இப்போது எல்லா இலக்கிய புக்கு எல்லாமே படிக்க ஆரம்பித்தது. ஆனால் ஆரம்பம் இதுதான். ராணி காமிக்ஸ் மாதிரி, ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸு, இந்திரஜால் காமிக்ஸ், இதிலேருந்து ஆரம்பித்த வாசிப்பு தான் எங்களோடது. இதுவும் காமிக்ஸ். கண்ணாடி மாளிகை சித்திரக்கதை 50 பைசாவில் வந்திருக்கு. இது ரேப்பர் 2 தடவை வந்திருக்கும் பாருங்கள். மாலைமதியோட வெளியீடு இந்த காமிக்ஸு. வருஷம் வந்து 1966. 1966 மாலைமதி வெளியீடு. 7வது புக்கு இது, 50 பைசாவில். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு படைப்பு. சித்திரம், கதையாக இருக்கட்டும், எல்லாமே. ஃபாரின் புக்ஸு, காமிக்ஸ் நிறையா தமிழில் வந்துட்டுருக்கு. பட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அடுத்ததாக ராசு நல்ல பெருமாள் எழுதினது. இவரோட போராட்டம் இந்த மாதிரி புத்தகம்லாம் ஃபேமஸ், நாவல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. கல்லுக்குள் ஈரம் வந்து அவரோட ரொம்ப ஃபேமஸான நாவல். அவர் எழுதின எண்ணங்கள் மாறலாம், ராசு நல்ல பெருமாளோட தொடர் இது. கலைமகளில் வந்தது. சித்திரங்களோட கலைமகளில் வந்தது. அடுத்த புத்தகம் கடலும் மலையும். பாவை பார்வதிங்கிறவங்க எழுதினது. நாராயணசாமி ஐயர் 1000 ரூபாய் பரிசு நாவல். போன வீடியோவில் இந்த நாராயணசாமி ஐயர் பரிசு அறிவிப்பு, இது போன வீடியோவில் நாராயணசாமி ஐயர் பரிசு தொகை அறிவிப்பு பற்றி ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம் ஒரு புக்கில். அதில் 1000 ரூபாய் பரிசு பெற்ற நாவல் இது.
அடுத்த புக்கு, அடுத்த புத்தகம் மூடுபனி, மாயாவி எழுதின தொடர். கலைமகளில் வந்தது. சித்திரங்களோட கூடிய தொடர் இது. கலைமகளில் வெளிவந்தது. இது எல்லாமே ஓவியங்களோட கூடிய தொடர். கலைமகளில் வெளிவந்த தொடரோட பைண்டிங் இது. அடுத்த புத்தகம் யுத்த கீதம். இது வந்து டிரான்ஸ்லேஷன் நாவல் நாவல் தொடர்லேயே டிரான்ஸ்லேஷன் இது. யுத்த கீதம் வங்காளி நாவல். தேபேஸ் தாஸுங்கிறவர் எழுதினது. தமிழாக்கம் வந்து சோனா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. சேனா அப்படின்றவங்க. தமிழாக்கம் வந்து சேனா. வங்காள நாவல் இது. இதுவும் படங்களோட வர்ற தொடர். இந்த கால தொடர் பைண்டிங். அடுத்த புத்தகம், இது ரொம்ப முக்கியமான புத்தகம், கொஞ்சம் ரேரான புத்தகம் கூட. விஎஸ் காண்டேகரோட கிரௌஞ்சவதம், அந்த நாவலோட தொடர், சித்திரங்களோட வந்த தொடர். விஎஸ் காண்டேகரோடது. விஎஸ் காண்டேகர் பற்றி அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. அவரோட கிரௌஞ்சவதம்ங்கிற புகழ்பெற்ற நாவலோட தொடர் இது. மொழிபெயர்ப்பு வந்து காஸ்ட் ஹிஸ்ட்ரி. எப்போவுமே அவர் தான் தமிழில் இவரோட நாவல் எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பார். இதுக்கு ஒரு கேப்ஷன் மாதிரி ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. கலைமகளிலிருந்து விஎஸ் காண்டகரை புகழ்ந்து ஒரு அணிந்துரை மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பேராகிராஃப். எப்பவும் போல் சித்திரங்களுக்கு கூட கேப்ஷன் கலைமகளில். இது பிராப்தம்ங்கிற கூப்பாராவோட சிறுகதை. கிரௌஞ்சவதம் கண்டினியூ ஆகுது. அத்தியாயம் சித்திரங்கள் நிறைய இருக்கும். அடுத்த புத்தகம் குமுதம் தொடராக வந்தது. பதினாலு நாட்கள் சுஜாதாவோட நாவல். தொடராக சுஜாதாவோட நாவல். அடுத்த புத்தகம் குமுதத்தில் வந்த தொடர். டி துரைசாமி. டி துரைசாமிங்கிற பேரில் ராக்கி ரங்கராஜன் அவர் தான் எழுதியிருக்காரு. ராக்கி ரங்கராஜன் நிறைய புனைப்பெயரில் எழுதியிருப்பார். அதில் இதுவும் ஒன்று. டி துரைசாமிங்கிறது அவரோட புனைப்பெயர் தான். ராக்கி ரங்கராஜனோட நாவல் தொடர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. டி துரைசாமிங்கிற அவரோட புனைப்பெயரில் ஒன்று.
அடுத்த புக்கு கல்கண்டு, சங்கர்லால் துப்பரியின் தொடர்கதை. தமிழ்வாணனோட சங்கர்லால் தொடர் மர்மத்தீவு. இதுவும் படங்களோடு வந்திருக்கும். தமிழ்வாணன் தொடர்கதை சங்கர்லால் துப்பரி மர்மத்தீவு. அடுத்த புக்கு கரையெல்லாம் செண்பகப்பூ. சுஜாதாவோட ரொம்ப ஃபேமஸான நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ தொடராக வந்தது. அடுத்த புக்கு ஆஸ் கொலை விளக்கு. இந்த ஆஸ் கொலை விளக்குக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ கூட நிறைய புக்ஸ் வந்திருக்கு அது சம்மந்தமாக. அப்போ ரகமிங்கிறவர் எழுதுனா ஆஸ் கொலை விளக்கு தொடர். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும். ஆஸ் கொலை விளக்கு. அடுத்த புத்தகம் தெருவிளக்கு. WR சொர்ணலதா எழுதின தொடர். சாக்லேட் விளம்பரம். அடுத்த புத்தகம் கணித மேதை அப்படிங்கிற டைட்டில் ரகமி எழுதினது. ராமானுஜன் கணித மேதை ராமானுஜர் பற்றி தினமணி கதிரில். ரகமி எழுதின தொடர் கணித மேதை ராமானுஜன். கணித மேதை ராமானுஜர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதில். அடுத்த புத்தகம் VS சுப்பையா IASங்கிறவர் எழுதின இரட்டை வாழ்க்கை. சித்திரக்கதைகள் தொகுப்பு. இது சித்திரக்கதையோட சிறுகதைகள் தொகுப்பு. இது எல்லாமே சிறுகதைகள் தொகுப்பு, தொடர் கிடையாது. இரட்டை வாழ்க்கை மட்டும் கண்டினியூ ஆகிட்டு வரும். நடுவில் சின்ன சின்ன சிறுகதைகள் உடால மிக்ஸ் ஆகி வரும். க்ரீச்ங்கிறது. பத்தாவது செக். இதுவும் தொடராக இருக்கும். பத்தாவது செக் இரட்டை வாழ்க்கை 2 இது வந்து இதில் தொடராக இருக்குது இந்த புத்தகத்தில். நல்ல துணுக்குகள் சிறுகதைகள்லாம் வரும். இதில் பாருங்கள், கதிர் வாசகர்களின் கேள்விகளுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்கிறார். நல்ல பெரிய சைஸ் புக்கு இது. A4 சைஸ் புக் இது. அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங்கில். அவ்வளோதான் புக்ஸு. நெக்ஸ்ட் அன்பாக்சிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். இந்த வீராதி வீரன் PDF லிங்க் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க.